உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லது பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களையும் பிடித்து ஆளப்போகிறது என்று கூறினாலும் பரவாயில்லை. ஒரு மக்களுக்கு விரோதமான அரசு அந்த இடத்தில் இருக்கக்கூடியது அகற்றப்பட வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் இது யார் கூறுவதென்றால் மக்கள் கூறுகிறார்கள். திமுக என்பது ஒரு குடும்ப ஆட்சி, அது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஆட்சி. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் ஒன்றை சென்றிருந்தார். அவர் உடனடியாக இந்த சம்பவம் இடம்பெற்றுவது வந்தார். மீண்டும் அவர் வெளிநாடு திரும்பி விட்டதாக ஊடகங்களில் செய்தி வருகின்றது. எவையெல்லாம் அத்தனையும் ஒரு புறம் இருக்கட்டும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் முறையாக இது விடயத்தில் கையாளவில்லை. சட்டத்துறை அமைச்சரை காணவில்லை. அங்கிருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலுமே ஊழல் என்று கூறப்படுகிறது. மோடி அரசு தமிழக அரசை உடனடியாக ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி உள்துறை அமைச்சின் அறிக்கைகளை பார்த்து தமிழக அரசை ஒரு வழி பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழகத்தில் வரப்போகிற தேர்தல் காலங்கள் அத்தனையிலும் ஒரு மரண ஓலம் நிகழ்வதை யாரும் தவிர்க்க முடியாது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அறிக்கை கேட்டிருக்கார். அதில் தெளிவாக கேட்டிருக்கார், இது எப்படி எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது. இப்போ இதுக்கு உண்மையான அறிக்கை மாநில அரசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாநில அரசே ஒரு நீதிபதி தலைமையில் 1 மேன் கமிஷன் போட்டிருக்கு. அதில் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருப்பவர்களது படம், வீடியோ, ஸ்டில் ஃபோட்டோ, இந்த படங்களில் யார் இருந்தாங்க, யாரை யார் மிதிச்சாங்க, அதனால் இந்த துயர சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி உண்மைத்தன்மையோடு வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது இல்லையா. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்பேன். ஏன்னா ஐ வில் ஆல்சோ கெட் ஃபோட்டோஸ். ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு. அதனால் நாம் உண்மைகளை அந்த சமயத்தில் வெளியிடும். நேற்றைய கூட்டத்தில் நள்ளிரவில் இடம்பெற்றது சதி என்கின்ற தகவல் எல்லோரிடமும் பரவலாக பேசப்பட்டாலும் அவை சதியாகத்தான் இருப்பது என்பதுதான் இப்போது திட்ட தெளிவாக இருக்கின்றது. அத்துணை ஆம்புலன்ஸுகள், அத்துணை சத்தமிட்ட ஆம்புலன்ஸுகளுடைய ஓசைகள் எல்லாம் பார்க்கின்ற போது அனைத்தும் திட்டமிடப்பட்ட சதியாக இருக்கிறது. எனவே முதலில் இப்போது இருக்கக்கூடிய விசாரணை பொறிமுறையின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் பலர் கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் இந்த விடயத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லை, மத்திய அரசும் இதில் ஒரு பாராமுகமாக இருக்குமாக இருந்தால் அடுத்தது எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்திலும் இதே சம்பவம் இடம்பெறும். திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஆள்வதற்காக யாரையும் விழுங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் தமிழக மக்கள் கூறுகிறார்கள்.